கோட், த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். படம் வந்து வெங்கட் பிரபு வந்து ஆல்ரெடி அஜித்க்கு மங்காத்தா குடுத்துட்டாரு. சிம்புக்கு மாநாடு குடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் வந்து விஜய்க்கு அடுத்து பண்றாரு. என்ன பண்ண போறாருன்னு அப்படின்னு பார்த்தா, நிஜமாவே ஒரு தரமான சம்பவத்த பண்ணியிருக்காரு. ஏன்னா மாநாட்லயே அந்த படத்துல எவ்ளோ ட்விஸ்ட் இருக்கும், எப்படி இருக்கும்னு பார்த்திருப்போம். மங்காத்தாலயும் அதே மாரி தான். பட் இந்த படத்துலயும் வந்து பயங்கரமான ட்விஸ்ட்லாம் நெறைய இருக்கு. ஏன்னா, நிஜமாவே இந்த படத்த வந்து விஜய் சார் மாரி ஒரு ஆள வச்சு இவ்ளோ பெருசா எடுக்குறோம். அதுவும் இன்னும் அவருக்கு 2 படம் தான் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஃப்ளாப்பும் குடுக்கக்கூடாது. அந்த 2 படத்த வந்து அவரு நல்லா பண்ணணும் அப்டின்ற மாரி தான் நெனச்சு பண்ணுவாங்க. நமக்கு ஒருத்தர் இவ்ளோ பேர் சான்ஸ் குடுக்குறாங்க. நம்மள நம்பி குடுக்குறாங்கன்னா, அத யாரும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. வெங்கட் பிரபுவும் அதுக்காக தான் இந்த படத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருக்காரு. நிஜமாவே வெங்கட் பிரபுவுடைய வொர்க் இந்த படத்துல அவருடைய ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ரொம்ப புடிச்சிருந்தது. நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஏன்னா நெறைய பேர் வந்து நெகட்டிவா சொல்றாங்க. யாரும் தப்பா எடுக்கணும், நல்லா பண்ணக்கூடாதுன்னு நெனச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாமே பெஸ்ட் தான் குடுக்குறாங்க. அது சில டைம் சில பேருக்கு ஒர்க் ஆவல, சில பேருக்கு ஒர்க் ஆவுது. ஏன்னா மெயினா நெறைய பேர் நெகட்டிவ்ஸ் எதுக்கு இந்த படத்த சொல்றாங்கன்னா, சிவகார்த்திகேயன் கேமியோ பண்ணியிருக்காரு. அவர புடிக்காதவங்க, "எதுக்குப்பா இவனெல்லாம் கூட்டு வந்துன்னுவாங்க." சில பேருக்கு தோனிய கூட புடிக்காம இருக்கலாம். அவங்க எதுக்குப்பா சும்மா சிஎஸ்கேன்றாங்க, தோனிய காமிக்கிறான்னுவாங்க. அஜித்த புடிக்காதவங்களும் இருப்பாங்க. நெறைய பேர் இருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ்க்கும் சில பேருக்கு அஜித்த புடிக்காது. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, சும்மா எதுக்கு தளபதி படத்துல அஜித் பேரெல்லாம் அந்த வெங்கட் பிரபு சொல்ல வச்சுன்னுருக்காரு. அந்த மாரி தான் நெறைய பேர் வந்து அவங்களுக்கு புடிக்கலன்றதுக்காக படத்தையே நல்லா இல்லன்னு சொல்றாங்க. ஆனா நிஜமா படம் வந்து செம்மையா இருந்தது. நான் ரிலீஸ் ஆன அன்னைக்கு மார்னிங் 8:00 ஷோக்கு போனேன். அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் இன்னொரு நைட் ஷோ போனேன். ரிலீஸ் ஆன அன்னைக்கே இந்த படத்த பார்த்துட்டேன். பட் 2 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ போடுறேன். எனக்கு டைம் இல்ல கொஞ்சம் ரிவ்யூ பண்றதுக்கு. இந்த படத்துடைய காஸ்ட் பார்த்தோம்னா, பிரசாந்த் பிரபுதேவா, அஜ்மல், ஸ்னேகா, லைலா, மோகன், ஆ கேப்டன் விஜயகாந்த் சார் கேமியோ வராரு. அதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அவ்ளோ யங்கா, அவ்ளோ சூப்பரா காமிச்சிருக்காங்க விஜயகாந்த் சார. அதுவும் விஜயகாந்த் சார் இந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங்லயே விஜயகாந்த் சார காமிக்கிறாங்க. ஆ விஜயகாந்த் சார காமிச்சதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஃபைட் இருக்கு. அவரு அந்த ஃபேஸ்ல அவரு ஃபைட் பண்ற மாரி. அதெல்லாம் வந்து நிஜமாவே வந்து விஜய் சாரும், வெங்கட் பிரபுவும் பண்ண ஒரு பெரிய விஷயம் இது. ஏன்னா கேப்டனுக்கு வந்து ஒரு மரியாதையா ஒண்ணு பண்றதுக்கு அவரு அத ரொம்ப நல்லா நீட்டா, சூப்பரா பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல போன உடனே, படம் ஸ்டார்ட் ஆன உடனே கேப்டன் விஜயகாந்த், இந்த பக்கம் எதிர்ல மோகன். இவங்க 2 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல பார்த்துன்னு, இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட்டு. அத வந்து நான் அங்கேயே எனக்கு சாட்டிஸ்ஃபைட் படம். நான் படம் டிக்கெட் எடுத்துட்டு போனதுக்கு, இவங்க 2 பேரும் அத காட்டுனாங்க பார்த்தீங்களா? எனக்கு அதிலேயே நான் சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தளபதி விஜய் என்ட்ரி சொல்லவே வேணாம். விஜய் பத்தி லாஸ்ட் பேசலாம். அவரு வந்து அ அவர பத்தி பேசலான்னா, என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு நிஜமாவே. இந்த மனுஷன் இந்த வயசுலயும் இவ்ளோ கஷ்டப்படுறாரு. இவ்ளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுறாரு. இவ்ளோ ஆக்ட் பண்றாரு. ஒரு 50 வயசுல இவ்ளோ எஃபோர்ட் போடுறாருன்னா, அது பெரிய விஷயம். அவர் வந்து புடிக்கலன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி சொல்றாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா, எனக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் இருக்கு விஜய் பார்க்கறதுக்கு. இந்த படம் ஸ்டார்ட் ஆவறது வந்து ஸ்டோரி வந்து விஜய் வந்து சாட்ஸ்ன்னு ஒரு டீம் இருக்கு. அது வந்து ஜெயராம் சார் வந்து அவங்களுக்கு பாஸா இருக்காரு. அவரு கீழ வந்து பிரசாந்த், விஜய், பிரபுதேவா, அஜ்மல் இவங்க 4 பேர் இருக்குறாங்க. சாட்ஸ்னா ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட். இந்த ஸ்குவாட்ல வந்து இவங்க 4 பேர் இருக்காங்க. பட் அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்க யாருக்குமே இவங்க இப்படி ஒரு வேலை செய்றாங்கன்னே தெரியாம தான் செய்றாங்க. படத்துடைய ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு மிஷன்ல தான் ஸ்டார்ட் ஆவுது. அங்க தான் மோகன் சார், விஜயகாந்த் சாரோட கேமியோ, விஜய் சார் எல்லாமே அவங்களுடைய என்ட்ரி வந்து அங்க தான். அங்க வந்து விஜய் சாருக்கும், மோகன் சாருக்கும் ஒரு பகை வருது. அங்க நடந்த ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல மோகன் சார் இறந்துடுறாங்கன்னு நெனச்சிடுறாங்க. பட் அவர் வந்து இறக்கல. அதுக்கப்புறம் அவர் எப்படி ரிட்டர்ன் வந்து பழி வாங்குறாரு, இதுதான் அந்த படத்துடைய கத. இந்த மிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியா ஸ்டார்ட் ஆவுது. நல்ல காமெடியா போது ஸ்டோரி. சில்லி எல்லாருடைய ஃபேமிலியும் இன்ட்ரோ குடுக்குறாங்க. லைலா மேம், ஸ்நேகா மேம்னு அவங்கலாம் என்ட்ரி ஆவுறாங்க. அதெல்லாம் செம்ம ஜாலியா போச்சு. விஜய் சார்லாம் வந்து ஒரு சரக்கு அடிச்சுட்டு ஒரு இது பண்ணுவாரு. அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த காலையிலே எழுந்து பட்டைய போட்டு முருகர் பாட்டு பாடுறது, அதெல்லாம் செம்ம ஜாலியா இருந்தது என்ஜாய் பண்றதுக்கு. ஸ்நேகா மேம்க்கு விஜய் சார் மேல ஒரு டவுட் வருது. அவர் ஸ்குவாட்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்பப்போ ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. ஆ எதுவும் எங்க போறேன், எங்க வரேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. லேட் நைட் வர்றாரு. நெறைய பொய் சொல்றாருன்னு ஒரு டவுட் வருது. அந்த இடத்துல தான் படத்துடைய இது ஸ்டார்ட் ஆகுது. அவங்க டவுட் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க என்னன்னா, விஜய் சாருக்கு வந்து ஒரு பேங்காக்ல ஒரு மிஷன் இருக்கு. அங்க போணும் அவரு. அதனால வந்து அந்த டைம்ல இந்த பிரச்சனையும் வர்றதுனால, சரி செகண்ட் ஹனிமூன் போலான்னு அவங்களையும் பேங்காக் கூட்டு போறாரு. அங்க ஒரு ஃபைட் வருது. ஸ்நேகா மேம் ஆல்ரெடி பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால, அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அந்த டைம்ல அவருடைய பையன் ஜீவன் அவரு தொலைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவர கடத்திட்டு போனவங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த டைம்ல விஜய் சார்லாம் பார்த்துட்டு பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க.
அதுக்கப்புறம் படம் வந்து ஒரு 16 வருஷம் கழிச்சு மறுபடியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சாரும், சினேகா மேமும் பேசிக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் படம் ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. மறுபடியும் வந்து ஜெயராம் சார் பேங்காக்கு ஒரு வேலையா விஜய் அனுப்புறாரு. அங்க தான் வந்து விஜய் சார் வந்து தொலைச்ச பையன வந்து மறுபடியும் பார்க்குறாரு ஜீவன் அவன. அந்த விஜய பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குள்ள ஒரு இது வருது. அதுக்கப்புறம் அவரு அங்க ஒரு கேங்ல இருக்காரு அவரு. அங்கருந்து அவர கூப்ட்டு வீட்டுக்கு வராரு. மறுபடியும் ஃபேமிலி இதுவா போது. வீட்ல ஒரு சாங் வருது. நல்லாருக்கு அந்த சாங். மெட்ரோல வந்து ஒரு பைக் சீன்லாம் சேஸ்லாம் வரும். ஒரு பைக்லயே மெட்ரோ ஸ்டேஷன் அந்த ட்ராக்லலாம் ஓட்டுற மாரி செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. அ எப்படி அத ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல. மேபி விஎஃப்எக்ஸா தான் இருக்கும். பட் ஆனா அது ரியலா இருந்தது. விஎஃப்எக்ஸ் பண்ண மாரி தெரியல. நல்ல ரியலா பண்ண மாரி தான் இருந்தது. அந்த மெட்ரோ ஃபைட் சீன்லாம் ஜெயராம் சார் கூட, விஜய் சார், இன்னொரு விஜய் அந்த ஹெல்மெட் போட்டுட்டு இருப்பாரு. அந்த லுக்கே ரகடா இருக்கும் அவர பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அந்த விஜய் வந்து என்னென்ன கொலை பண்றாரு, எதுக்கு பண்றாருன்றது, அதுக்கப்புறம் மோகன் எப்படி இதுக்குள்ள வராரு, அவங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ட், அந்த ஃபிளாஷ்பேக் அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா காட்டியிருந்தாரு. அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸ்டோரி வைஸா போர்லாம் அடிக்கல. 3 ஹவர்ஸ் படம் போனாலும் எங்கேயுமே போர் அடிக்கல. இடையில அந்த ஃபேமிலி சீன்ஸ்லாம் வந்தாலுமே, அந்த சீன்ஸ்லாம் பார்க்கறதுக்குமே நல்லா தான் இருந்தது. அதே மாரி விஜய் சார் வந்து விஜய் சாரும், பிரபுதேவா சாரும் ஒரு கோட் போட்டுன்னு ஒரு இடத்த போவாங்க. ஒரு கிளப்ல இருப்பாங்க. அந்த லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அந்த பாராசூட்லேருந்து குதிப்பாரு. அந்த சீன் எல்லாம் வந்து செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது பார்க்கறதுக்கு. அந்த கொலையெல்லாம் விஜய் பண்ணதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில விஜய் தான் இதெல்லாம் பண்றாருன்னு அவருக்கு தெரிய வந்தது அப்பா விஜய்க்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் எப்படி மறுபடியும் இவங்க எப்படி எனிமீஸா மீட் பண்றாங்க. இதுக்குள்ள மோகன் சார் எப்படி வராரு. ஃபைனல் கிளைமாக்ஸ் என்ன ஆவுது. இதுதான் இந்த படத்துடைய கதை. கிளைமாக்ஸ் வந்து நீங்க தியேட்டர்ல போய் பார்த்தா தான் நல்லாருக்கும். என்ன கிளைமாக்ஸ் இருப்போது நார்மலா தப்பு பண்ற விஜய்க்கும், அப்பா விஜய் நல்லவரு. இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட் வரப்போது. அப்பா விஜய் வந்து ஜெயிக்க போறாரு. இதுதான் கிளைமாக்ஸு. பட் அத எப்படி எடுத்திருக்காரு, அந்த கிளைமாக்ஸு அதுல வந்து சிஎஸ்கே மூவ்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் தோனிய காட்டுனது. தோனியோட என்ட்ரிக்கு வழக்கம் போல ரஜினி சார் பிஜிஎம் ஒண்ணு போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நிஜமாவே படம் பார்க்குறோமா, இல்ல ஐபிஎல் மேட்ச் பார்க்குறோமா ஸ்க்ரீன்ல வந்து அப்படின்ற மாரி ஒரு கன்ஃப்யூஷனே ஆயிடுச்சு பார்க்கறதுக்கு. அதுவும் பேர் வரும். அங்க வந்து ஒரு பிஜிஎம் மங்காத்தா பிஜிஎம் வரும். அதெல்லாம் வந்து தியேட்டர்ல விஜய் ஃபேனா, அஜித் ஃபேனான்னே தெரியல. மொத்த தியேட்டருமே கத்த ஆரம்பிச்சுருச்சு. எஸ்கே கேமியோ நல்லா தான் இருந்தது. ஆனா ஒரு டயலாக் வந்து சொல்லிட்டு போவாரு எஸ்கே. அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அவங்களா முடிவு பண்ணிட்டாங்களா அடுத்து விஜய் எஸ்கே தான்னு தெரியல. அது இல்லாம இருந்திருக்கலாம். ஏன்னா எஸ்கேக்கு முன்னாடியே சிம்பு, தனுஷ், விக்ரம் சார், சூர்யா சார்ன்னு ஒரு பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க. விஜய்க்கு அடுத்து இவங்க தான் வரணும். ஆனா சம்மந்தமே இல்லாம எதுக்கு எஸ்கேவ தூக்கிட்டு போயிட்டு வச்சாங்கன்னு தெரியல. சிவகார்த்திகேயனுக்கு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கலாம். ஆனாலும் அடுத்த விஜய் அவர் தான்றத அவங்களே முடிவு பண்ணிக்கிறது வந்து ஒரு நல்லதா தெரியல. ஏன் வெங்கட் பிரபு பண்றாருன்னு தெரியல. ஏன்னா மேபி நெக்ஸ்ட் மூவி சிவகார்த்திகேயன் கூட அவர் பண்றதுனால இத பண்ணாரான்னு தெரியல. அது ஒண்ணு இல்லாம இருந்தா நல்லாருக்கும். படத்துடைய விஎஃப்எக்ஸ் ஹரிஹர சுதன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருடைய வொர்க்ஸ் நானு ப்ரீவியஸ் வொர்க்ஸ்லாம் நெறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும் அவர் வொர்க்ஸ். விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட் விஎஃப்எக்ஸ். சினிமாட்டோகிராஃபி சித்தார்த்லாம் பிரிச்சு மேய்ஞ்சுட்டாரு. அதுவும் அந்த பைக் சேஸ் சீன்ஸு, அந்த கார் சேஸ்லாம் வரும். அதெல்லாம் வந்து அல்டிமேட் வேற லெவல்ல பண்ணியிருப்பாங்க அது. படத்துடைய மியூசிக். பாட்டு ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆக சொல்ல எல்லாருமே யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸுமே ஏன் இப்படி பண்றான்னு திட்டின்னு தான் இருந்தாங்க. ஆனா படத்துல அந்த சாங்ஸ்லாம் கேட்கறதுக்கு அந்த அளவுக்கு மோசமாலாம் இல்ல. நல்லா இருந்தது தியேட்டர்ல சாங்ஸ் கேட்கறதுக்கு. பிஜிஎம் பிரிச்சு எடுத்துட்டாரு. அதுவும் விஜயகாந்த் சார் வர சொல்ல அவருடைய ஒரு பழைய பாட்டு வந்து பேக்கிரவுண்ட்ல லைட்டா ஒரு மியூசிக் போகும். செம்மையா இருந்தது கேட்கறதுக்கு. அத வந்து டீப்பா வாட்ச் பண்ணா தான் அந்த மியூசிக் புரியும். சொர்க்கமே என்றாலும் அந்த சாங் வந்து ஒரு ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த பிளேஸ்லேருந்து, மங்காத்தா மியூசிக்லேருந்து ஓவராலா படத்துடைய மியூசிக் வந்து மிரட்டியிருக்காரு யுவன் சங்கர் ராஜா. எனக்கு பெர்சனலா இந்த பிஜிஎம் சாட்டிஸ்ஃபைட். அன்எக்ஸ்பெக்டட் நானு பாட்டெல்லாம் கொஞ்சம் சுமாரா இருந்தது. கேட்கறதுக்கு நல்லா இல்ல அப்படின்னு எனக்கு புடிச்சிருந்தது சாங்ஸு. ஃபர்ஸ்ட்டு சாங் ஒரு மாரி இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்த சாங்ஸ் எல்லாம் ஸ்பார்க்லேருந்து மட்ட சாங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டு இருக்கேன் அந்த மியூசிக்கும், அந்த சாங்க்கும். என்ன டான்ஸு, த்ரிஷா மேமோடைய கேமியோ சான்ஸே இல்ல. பயங்கரமா இருந்தது அந்த சாங் தியேட்டர்ல பார்க்கறதுக்கு வைப். ஆக்சுவலா அந்த பாட்டுக்காகவே இன்னொரு முறை பார்க்கலாம்லாம் தோணுச்சு. மேபி வீடியோ சாங் சீக்கிரம் விட்டுருவாங்க. அதிலயே பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் 2 முறை பார்த்துட்டேன் தியேட்டர்ல. இந்த படத்துல ட்விஸ்ட்டும் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருந்தது. ட்விஸ்ட்டெல்லாம் எதிர்பார்க்காத மாரிலாம் இருந்தது. நிஜமாவே இந்த கதைக்கு ஏத்த மாரி ட்விஸ்ட் தான் வச்சிருக்காங்க. வெங்கட் பிரபு என்னன்னா, அவரு எப்படி இந்த மாரிலாம் யோசிக்கிறாருன்னு தெரியல. ஏன்னா, அவரு இப்ப இருக்கிற இடமே எனக்கு தெரிஞ்சு கம்மின்னு நெனைக்கிறேன். மங்காத்தா, மாநாடு, இப்ப கோட் இந்த 3 படத்திலேயே பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு வெங்கட் பிரபு. இடையில சின்ன சின்ன படம் எடுத்தாலும், அது சும்மா டச் பண்ணிட்டு வர மாரி. ஆனா, இத தான் நம்மளுக்கு மெயினா பார்க்கணும். அவருக்கு இன்னும் வந்து அவரு பயங்கரமான பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வச்சு பண்ணணும்.
ரஜினி சார், கமல் சார் மாரி ஆக்டர்ஸ்லயும் அவர வச்சு படம் பண்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு டைரக்டர்ன்னு நான் நெனைக்கிறேன். கண்டிப்பா அவரு அதெல்லாம் பண்ணியே ஆவணும். அவரு பண்ணாமலாம் இண்டஸ்ட்ரியில இருக்க மாட்டாரு. கண்டிப்பா பண்ணுவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் சென்னை 28லேருந்தே வெங்கட் பிரபு ஃபேன். அவருடைய கேங்கே பயங்கரமா இருக்கும். ஒரு பார்ட்டி கேங். ஓவராலா இந்த படம் வந்து நிஜமாவே போரிங்கான படம். நெறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சொல்ற அளவுக்குலாம் இல்ல. நிஜமாவே வந்து படம் வந்து செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. 3 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியல. தியேட்டர் மெட்டீரியல் தியேட்டருக்கு போனீங்கன்னா, பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லேருந்து, விஎஃப்எக்ஸ்லேருந்து அந்த டிஐஜின்லாம் வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் டைம் இத ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா நெறைய பேர் அத குறை சொல்றாங்க. சரியில்ல, சரியில்லன்னு. இதுக்கு முன்னாடி ஒரு 4, 5 பேர் அந்த மாரி பண்ணிட்டு, பெட்டரா பண்ணிட்டு, இவங்க அத சொதப்பியிருந்தாங்கன்னா, நம்ம சொல்லலாம், "என்னப்பா அவங்கலாம் அப்படி பண்ணியிருக்காங்க. நீ இப்படி சொதப்பிட்டியே விஜய் வச்சு" அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமால இப்படி ஒரு ட்ரை பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. அந்த ட்ரைக்காகவே நம்ம கண்டிப்பா அவர பாராட்டி தான் ஆவணும். அதுக்காக வந்து நல்லா இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. அது அந்த இன்னும் ரொம்ப யங்கர் ஏஜ் விஜய் ஒருத்தர் வருவாரு. ஒரு சீன் காட்டுவாங்க. அது கொஞ்சம் ஃபேஸ்லாம் வந்து ரொம்ப ஒரு ரோபோட்டிக்கா இருந்தது பார்க்கறதுக்கு. ஒரு அந்த அளவுக்கு ஒரு ரியலா ஹியூமன் ஃபேஸ் மாரி இல்ல. பட் அத தவிர இந்த ஜீவன்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த விஜய் எல்லாம் வந்து செம்மையா இருந்தது. அவர் பண்ற அட்டகாசம், அவர் பண்ற காமெடி, டயலாக் டெலிவரிலாம் பழைய விஜய்க்கே கூட்டிட்டு போயிடுச்சு. அ அந்த அளவுக்கு வெங்கட் பிரபு அக்யூரேட்டா அந்த பழைய விஜய் எப்படிலாம் இருந்தாரோ, அதெல்லாம் அப்படியே எடுத்து அந்த மாரி ஆக்ட் பண்ணி, அதே மாடுலேஷன்ல இந்த படத்த அவரு எடுத்திருக்காரு. விஜய் சார பத்தி இப்ப சொல்லணும்னா, 50 வயசுல அந்த மனுஷன் ஏன்னா எப்படி இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியல. ஆனா, அவருடைய எனர்ஜி லெவல் வந்து வயசுக்கும், ஒரு எனர்ஜிக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு. அவரு எப்படி தான் இதெல்லாம் பண்றாரு? இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், இப்படி ஒரு டான்ஸ் இந்த வயசுலயும் இவ்ளோ பெரிய ஹிட்டு, ஃப்ளாப்பு, இவ்ளோ புகழ் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் மனுஷன் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறாருன்னு தெரியல. அட்லீஸ்ட் அந்த கஷ்டப்படுறதுக்காகவாச்சு அவர ரொம்ப ஹர்ட் பண்ணாம இருக்கலாம். நெறைய பேர் வந்து Twitterல பார்க்குறேன் ரொம்ப மோசமா பேசுறாங்க. நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் பண்றாங்க. பட் அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்ல. அவங்கலாம் வந்து விஜய் சார புடிக்காதவங்களா இருக்கலாம். இல்ல வேற எதனா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு ஆப்போசிட்டா அடுத்த கட்சி ஆளா இருக்கலாம். ஏன்னு தெரியல. பட் பெர்சனலா வந்து எனக்கு வந்து விஜய் சார் இந்த வயசுல இவ்ளோ கஷ்டப்படுறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ஏன் இது பண்றாருன்னு தெரியல. பட் எல்லாருக்குமே ஒரு ஃபேன்ஸ்க்காக, மக்களுக்காக தான் பண்றாரு. விஜய் சார் அந்த மட்ட சாங்ல ஒரு டான்ஸ் ஆடியிருப்பாரு. சான்ஸே இல்ல. வேற லெவல் டான்ஸ். இந்த வயசுல அவர் மனுஷன் எப்படி தான் இப்படி ஆடுறாருன்னு தெரியல. அதிலயும் அந்த த்ரிஷா கேமியோட பழைய கில்லி ஸ்டெப்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆல்வேஸ் படமா பார்த்தோம்னா, இது வந்து ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் என்டர்டெய்னிங் மூவி. கண்டிப்பா இது வந்து ஓடிடிக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. பார்க்காதவங்க தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. ஆல்ரெடி படம் வந்து கலெக்ஷன் வந்து அள்ளிட்டு இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாருங்க. இது வந்து ஒரு விஜய் சார் இன்னும் 2 படம் தான் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காரு. அதிலேயும் ஒரு படம் பண்ணிட்டாரு. சும்மா அவர பத்தி இது அதுன்னு சொல்லாம, இவ்ளோ இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு படத்த எடுத்திருக்காங்க. அந்த படத்த சப்போர்ட் பண்றது நல்ல விஷயம் தான். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க.